ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நைட் டிஃபன் எங்கள் வீட்டில் தோசை, கார சட்னி, தேங்காய் சட்னி, காலையில் வச்ச கறியில்லா கறி குழம்பு இருக்குது. அப்புறம் நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. பொண்ணே மேடைக்கு கொண்டு வரலைங்க. சூப்பராக ஜமாத்தில், அதாவது இஸ்லாம் சட்டப்படி சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த பொண்ணு வந்து மேடைக்கே வரல. மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கூப்பிட்டு வந்துருந்தாங்க, அவ்வளோதான். ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். புதுசாக பழக்கங்கள் கொண்டு வராங்கங்க. இது என்ன பழக்கம்னாக்க, பொண்ணுக்கு வந்து இவ்வளோ தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கு மேலே போட்டாங்க. அது அவங்க பொண்ணுக்கான போட அவங்க பெண்ணுக்கு போடணும்னு அவங்களுக்கு ஆசை, அது போடுறாங்க. அப்புறம் வந்து புதுசாக பழக்கம் கொண்டு வராங்கனாக்க, மறு வீட்டுக்கு கூப்பிட போகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. மாமியாவுக்கு, நாத்தனா மருங்களுக்கு, அவங்கள சேர்ந்தவங்க, அதாவது மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்களுக்கு பட்டு செய்யலாம் 10,000 10,000 இது என்னங்க பழக்கம்? இருக்கப்பட்டவங்க நீங்கள் செய்கிறீங்க, இல்லாதவங்கலாம் என்னங்க பண்ணுவாங்க? புதுசாக நீங்கள் ஒரு பழக்கத்தை ஆரம்பித்து விட்டுறீங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு செய்யணும்னு தெரிஞ்சுதான் ஒரு குமரை நிறைவேற்றுங்க. ஓகேங்களா? ஒரு குமரை நிறைவேற்றினா ஒரு இதே நிறைவேற்றின மாதிரி ஆகிப்போச்சு. என்ன, நான் சொன்னது சரிதானுங்களே? நான் சொல்கிறதில் ஒன்றும் தப்பு இல்லைங்களே? உங்கள்கிட்ட காசு பணம் இருக்குன்னா குமரு, எவ்வளோ குமருங்க இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு போட்டு நிறைவேற்றிக்கும். ஒரு நாத்தனாவுக்கு ஒரு 10,000, மாமியாவுக்கு ஒரு 10,000, என்னங்க இது? இதெல்லாம் நியாயமாங்க? நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.